ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் 2025 அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான அந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, அதுக்கு எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்கள். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை மந்த் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 டேஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்டம்பர்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 205 டேஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளா. ஸோ இந்த டேஸை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க. உங்களுக்கு இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 பத்தி ஒரு டீடைல்டு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம். அதாவது சிலபஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வந்து பேட்டர்ன் இருக்கும், எல்லா இதுவுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிகினர்ஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து கண்டக்ட் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறப்ப when compared to அதர் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா தான் இப்போ வந்து அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து இயர்லியுமே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. குரூப் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் போஸ்டோடய வந்து மினிமம் இயர்லி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பர்டிகுலர் போஸ்டிங்க்கு மட்டும் அந்த ஸ்பெஷலைசேஷன்ல முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற காமன் போஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப் ரெஜிஸ்டர், அதே மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமன் டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காமன் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் கேடர்ல ரெவன்யூவா இருக்கட்டும், இல்ல நம்மளோட அந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா எனி டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு மட்டும் வந்து என்ன அப்படின்னா அந்த பிகாம் இருக்கிறவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிகாம் சி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ டிகிரியை பொறுத்தளவு காமன் தான். எனி டிகிரி இருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏஜ் லிமிட்டுமே அந்த அளவுக்கு இதுக்கு கொடுக்கறது கிடையாது. சரியா? இயர்லி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 5000 கிட்டயாவது போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம சொல்றது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கு தான். சரியா? அதே மாதிரி சேலரியை பொறுத்தளவு நம்ம கொடுத்துருக்க வந்து குரூப் 2 சேலரி தான் கொடுத்தோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அரௌண்ட் நமக்கு வந்து அந்த 36,000 அப்படிங்கிற மாதிரி பேசிக் பே இருக்கிறனால நம்ம டேக் ஹோம் சேலரி வந்து 53,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனை பொறுத்தளவு இதுல ஒவ்வொரு கேடர் இருக்கும். நம்ம வந்து காமன் ப்ரொமோஷனா சொல்ல முடியாது. இதுல குரூப் 2 ஏல வரவங்க ஃபுல்லா அசிஸ்டன்ட் கேடர்ல வரதுனால அவங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ப்ரமோஷன் இருக்கும். ரெவன்யூல வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெபுட்டி தாசில்தார் அந்த ரேஞ்சுக்கு போவாங்க. அசிஸ்டன்ட் டு டெபுட்டி தாசில்தார் அந்த ரேஞ்சு. இதே இது ஆர்டி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஜோனல் டெப்டி பிடிஓ சாரி டெப்டி பிடிஓ அந்த கேடருக்கு போவாங்க. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இது வேற சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர், அக்ரி டிபார்ட்மெண்ட் இந்த இதுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா அடுத்து சூப்பரண்ட் கேடருக்கு போவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா சூப்பரண்ட் கேடர் அந்த மாதிரி இதுக்கு போவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து ப்ரொமோஷன்ங்கிறது வேரி ஆகக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா போனாங்க அப்படின்னா குரூப் 2ல கிளியர் ஆகி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னா அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கேடருக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 கேடர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலா சொன்னோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த குரூப் 4 பொறுத்தளவு நம்ம எதுக்காக அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமுமே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இந்த குரூப் 4 அப்படிங்கிறதும் இதுக்கு மினிமம் நமக்கு வந்து 10th எலிஜிபிள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஏஜ் லிமிட்ங்கிறது இதுக்கு அவ்வளவா கொடுக்கறது கிடையாது. விஓ எக்ஸாம் இதுகளுக்குலாம் வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 7,000 to 10,000 கிட்ட இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து அந்த சேலரின்னு பாத்தீங்க அப்படின்னா 19,500 அப்படிங்கிற மாதிரி பேசிக் இருக்கிறனால நமக்கு வந்து அரௌண்ட் நம்ம டேக் ஹோம் சேலரி ஒரு 20,000 கிட்ட கிடைக்கும். ஓகேவா? ப்ரொமோஷனை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதுல ப்ரொமோட் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கேடருக்கு ப்ரொமோட் ஆங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா குரூப் 2 கேடருக்கு ப்ரொமோட் ஆவாங்க. இதே இது விஏஓ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஆர்ஐயா ப்ரமோட் ஆகுவாங்க. அது ஒரு மினிமம் டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் கம்ப்ளீட் ஆயிட்டாங்க அப்படின்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கேடருக்கு ப்ரமோட் ஆகுவாங்க. ஸோ நீங்க அந்த போஸ்டிங்கை பொறுத்து மாறுபடும். டைபிஸ்டா போனாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கேடருக்கு ப்ரமோட் ஆவாங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்து தான் வந்து அவங்க என்ன ப்ரமோட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
அது மாதிரி ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்டாவோ இல்ல டைப்பிஸ்டாவோ போனாங்க அப்படின்னா அவங்க அந்த ரூரல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அந்த கேடர் 2க்கு போகலாம், இல்ல அசிஸ்டன்ட் கேடருக்கு போவாங்க. இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். இல்ல அக்கௌண்டன்ட் கேடருக்கு போவாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் போஸ்டிங்கை பொறுத்து அது வந்து இருக்கும். அவங்க சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே குரூப் 4 குரூப் 2 போஸ்டிங் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்து அது மாறுபடக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பொறுத்தளவு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குற எல்லாமே. ஸோ சிங்கிள் பேப்பர் வந்து 3 ஹவர்ஸுக்கு வந்து இருக்கும். ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுமே அதில் வந்து இருக்கும். 100 கொஸ்டின் 50 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே இது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டி சேர்த்து வந்து ஒரு 100 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 75 + 25 அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க்ஸுமே ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 112.5 இங்கே 37.5. ஸோ டோட்டலா 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து குரூப் 2க்கு அண்ட் குரூப் 2ஏக்கான அந்த ப்ரிலிம்ஸ். குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பேப்பர் அதே தான். ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும், இங்க இங்கிலீஷ் இருக்காது. ஸோ அதே 100 கொஸ்டின் 150 மார்க். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டியை பொறுத்தளவு 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரௌண்ட் 300 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து என்ன சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து இருந்த யூனிட்ஸை இப்போ வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் சிலபஸை புதுசாக சேஞ்ச் பண்ணல. யூனிட் 8 அண்ட் 9 வந்து சேர்த்து ஒரே யூனிட் ஆக்கி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், பாலிட்டி, இந்தியன் எக்கனாமியோட நம்ம யூனிட் 9 இது ஆக்சுவலா யூனிட் 9 வந்து சேர்த்திருக்காங்க. வேற ஒன்றும் சேஞ்சஸ் புதுசா பண்ணல. அதுக்கப்புறம் யூனிட் 8 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கும். பட் குரூப் 4 பொறுத்தளவு ஒன்லி நமக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும். மத்தபடி அந்த சிலபஸ் சேம் தான். சரியா? நமக்கு அந்த 8 யூனிட் வந்து சேமா தான் வரும். அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜென்ரல் தமிழுக்கு நம்மளோட ப்ரிப்பரி போடணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இலக்கணமா இருக்கட்டும், இல்ல வந்து என்ன அப்படின்னா இலக்கியங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வுமே அதை ஃபுல்லாவே சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சில நேரம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல ஏதோ ஒரு இலக்கணம் கொடுத்து கேட்பாங்க, அது ஏதோ ஒரு வாட்டி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய புக்ல அது இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுகளுக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி நோட் மேக்கிங் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸுமே வந்து எதெல்லாம் உங்களுக்கு மறக்கக்கூடியதா இருக்கு, எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அதுக்கு ஃபுல்லா நோட் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் எல்லா யூனிட்டுக்குமே வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா எழுதி பார்க்கணும். அதே மாரி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் வந்து சிலபஸ முதல்ல கவர் பண்ணணும். இப்ப சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் டாபிக் இருக்கு. இல்ல வந்து ஈக்காலஜிக்கல் சைக்கிள் இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணிட்டு, அந்த டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிற மாரி டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணணும். மென்டல் எபிலிட்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் நெறைய நம்ம அட்டெண்ட் பண்ணோம்னா தான், அங்க எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ ஃபேஸ் பண்ணணும் ஆக்சுவலா. சரியா? அதே மாரி ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து நெறைய அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்மே நெறைய அட்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 அப்படிங்கிறது வந்து பர்ட்டிகுலரா அந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வரை வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் ஃப்ரம் மேல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 2 செஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்ட் கிளாஸ் டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு பர்ட்டிகுலர் டேலயே நம்ம அந்த டிஸ்கஷனும் பண்ணிருவோம். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி செஷனும் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ரிவிஷனுக்காக நம்ம வந்து கொடுத்தோம். அதே மாதிரி இந்த மோஸ்ட் இன்டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு ஒரு 600 பிளஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி 18 செட் ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸ் புக் வந்து உங்களுக்கு பைலிங்குவல்ல அவைலபிளா இருக்கும். போத் தமிழ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். 5000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் இருக்கும். 10,000 பிளஸ் டெஸ்ட் கொஸ்டின் சால்விங் இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கான அந்த ஷெட்யூல் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதுல வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். எல்லா டாபிக்குமே கவர் ஆகுற மாரி. அதாவது அந்த நம்ம வந்து இதுல பிரிச்சு தான் குடுத்திருப்போம். யூனிட் 8, யூனிட் 9 அப்படிங்கிற மாரி பிரிச்சே வந்து குடுத்திருப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாலிட்டியில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலிட்டியில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் இந்த பக்கம் இருக்கிற வந்து ஒவ்வொரு டேலையும் இந்த சீரியல் நம்பருங்கிறது டே தான். ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டிக்கு அப்புறம் யூனிட் 8, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸுக்கு அப்புறம் யூனிட் 9, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 யூனிட்டையுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் வந்து ஒரு 8 யூனிட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம் அடிஷனலா. இந்த 81ஓட பார்த்தீங்க அப்படின்னா 81 பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு 8 யூனிட் டெஸ்ட்டுமே ஒவ்வொரு யூனிட் வைஸா கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் டெஸ்ட் ஒரு 3 செக்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் லென்த் டெஸ்ட்டுமே நம்ம வந்து என்ன அப்படின்னா 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 100 டெஸ்ட் கிட்ட நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 18 ஆஃப் ஜெனரல் ஸ்டடிஸ் புக் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம அகாடமில. இந்த இது வந்து என்ன அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த 18 செட்டை பொறுத்தளவு என்னென்ன புக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 18 செட் ஆஃப் கண்டென்ட் புக் ஆக்சுவலா. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பாலிட்டி இருக்கு. மொத்தம் 8 யூனிட் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, சயின்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 அப்படிங்கிற மாதிரி 8 யூனிட் இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்குமே கண்டென்ட் புக் டாபிக் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம காமிச்சோம்ல உங்களுக்கு டாபிக் அந்த டாபிக் வைஸ் 18 செட் ஆஃப் கண்டென்ட் புக். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 18 செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கும் கொடுத்துருப்போம். இதுவும் டாபிக் வைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பிரியாம்பிள்னு ஒரு டாபிக், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரி, டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 80 புக். சரியா? ஸோ இது ஒரு 8 புக்கு, இது ஒரு 8 புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய புக்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு புக் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரிஸ் புக். இதுல வந்து ஃபுல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கும் ஒன்று ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ டோட்டலா உங்களுக்கு 18 செட் ஆஃப் புக் வந்து நம்ம வந்து நம்ம அகாடமில அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்ல தமிழ்நாடு லெவலில் வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். நீங்க வந்து இதை பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPWRKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 1813+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அகாடமி. நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 9677711366 அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து என்ன அப்படின்னா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் MAWS எக்ஸாம்ல அந்த CV கிராக் பண்ணாங்க. அதோட அந்த ரிசல்ட் பார்ட் 1 இது. இது வந்து என்ன அப்படின்னா பார்ட் 2 ரிசல்ட்ஸ். இது வந்து பார்ட் 3 ரிசல்ட். அதே மாதிரி நம்ம லாஸ்டா கண்டக்ட் பண்ண அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல அந்த எக்ஸாமுக்கான அந்த கோர்ஸ்ல 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் 90% ஆஃப் கொஸ்டின் நம்ம கிளாஸஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். இது வந்து நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த MAWS எக்ஸாம் கிராக் பண்ணவங்க வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அந்த வாட்ஸ்அப் கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அகாடமிக் கம்பேரிசன் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 600+ லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். அதர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 120 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் 100+ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. நிறைய இதில் 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம இதில் எக்ஸாம் கிளியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுறோம். நிறைய இதில் ஆஸ்பிரன்ஸ் தான் ஃபேக்கல்ட்டிஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. லெஸ் தென் 200 தான் நிறைய இதில் வந்து அந்த ரிவ்யூஸ் இருக்கும். நீங்க லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸும் வாட்ச் பண்ணிக்கலாம். நிறைய இதில் ஒன்லி லைவ் வீடியோஸ் மட்டும் இருக்கும். அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோ அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கேன் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என்னால பர்ட்டிகுலர் டைம்ல இந்த வீடியோ வாட்ச் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. எந்த பர்ட்டிகுலர் டைமா இருந்தாலும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டடா அவைலபிளா இருக்கும். அதே மாரி நான் பிகினரா இருக்கேன். என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. எல்லாராலயுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவல்ல தான் நம்ம இந்த அ கிளாஸஸ் வந்து குடுக்குறோம். ஓகேவா? எல்லாருமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கும். அதே மாரி நான் வேற எதுவும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அப்படின்ற மாரி கேட்பீங்க. எந்த ஒரு அதர் புக்ஸுமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செலக்ட் ஆக முடியுமா? இந்த எக்ஸாம்ஸ்ல அப்படின்ற மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம ப்ராப்பர் கைடன்ஸோட படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.